ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராட்ட கண்மணி விஜயை பற்றி சொல்லிட்டு இருக்கவும் இப்போ விஜய் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் என்ன பற்றியே போட்டு கொடுத்துட்ருக்கிறீங்க, நீங்கள் என்னெல்லாம் செய்தீங்கன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையான கேட்கும் போது, இங்கே பாரு வீரா, இவ சொல்கிறதெல்லாம் நம்பாத, இவ சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கும்போது, என்னது பொய், நீங்கள் தானே அதாவது கார்த்தி மச்சானுக்கு காப்பியில் அதை கலந்து கொடுத்து அவரை தூங்க வச்சது நீங்கள் தானே, அது மட்டுமா ஒரு பொண்ணை உள்ளே போக சொல்லி கதவை அடைக்க சொன்னது நீங்கள் தானே அப்படிங்கவும் இது கேட்டதுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ இவ்வளவு மோசமானவளா இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வீரா கண்மணியை போட்டு திட்டவோ இப்போ கண்மணி சொல்கிறாங்க, அங்கே பாரு வீரா, இவ சொல்றதெல்லாம் நம்பாத அப்படிங்கும்போது, என்ன நம்பாத, ஓ முன்னாடி தானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறா, பிருந்தாவோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டது உண்மைதான், ஆனால் இவ சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கவும், நீ எல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது, உன்னெல்லாம் என்னுடைய அக்கான்னு சொல்றதுக்கு எனக்கு அவமானமாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன், இப்போ பிருந்தாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன், நீ எல்லாம் என்னத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன்னுமேலும் உன் முகத்தையே பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வீரா கோபத்தோட போகவும், அடுத்து பார்த்தோம்னா கண்மணி விஜயை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, ஆமா, என்னை பத்தி நீ உன் தங்கச்சிக்கிட்ட போட்டு கொடுத்த, அதனால தான் உன்னை பத்தின எல்லா உண்மையும் நானும் போட்டு கொடுத்தேன், இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நீ இப்படிலாம் இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும் போது, அப்படியா இப்போதான் பார்த்துட்டேலா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் பாட்டுக்கு போகவும் கண்மணி ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா சரி பிருந்தாவை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ பிருந்தாவை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க அம்மா சொல்லவும், பிருந்தாவை அழைச்சிட்டு வீராவும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம்னா அங்கே கார்த்தி இருந்துட்டு இருக்கிறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே அவங்க வீரா சொல்கிறாங்க, கார்த்தி நீங்கள் எதுக்காக அங்கே வந்தீங்க அப்படிங்கும்போது, நான் பிருந்தா கிட்ட பேசணும் அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கும்போது, தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவும். அப்போ பிருந்தாவோட அம்மாவும் சொல்கிறாங்க, இங்கே பாரு, இன்னும் உன் முகத்திலே முழிக்க எங்களுக்கு பிடிக்கல, ஒன்னால தான் என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிருந்தாங்க. கார்த்தி பார்த்தோம்னா பிருந்தாட்ட பேசாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், வீரா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் கார்த்தி கேட்குற நிலைமையில் இல்லை. அவங்க அப்படியே வீட்டு வாசலே உட்காந்துருந்தாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்த்தோம்னா மாறனுக்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கவும், மாறன் கார்த்தி எவ்வளவோ கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கார்த்தி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா மாறன் கார்த்தியை போட்டு அடிச்சிருந்தாங்க. ஒழுங்கு மரியாதை வாடா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. கார்த்தி அவங்க சோகத்தோட அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வந்துருந்தாங்க. அது குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வரவும் கார்த்தியோட நிலைமையை பார்த்து குடும்பத்தோட அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாறன் வீரா என்ன கார்த்தி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் இப்படி தான் பண்ணுவேன், இன்னும் என்னை யார் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாறன் கார்த்தியை கூட்டிட்டு போகவும், உடனே பார்த்தோம்னா விஜய் ஐயோ கார்த்தி மச்சா என்ன இந்த நிலைமையில வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. உடனே கார்த்தி இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு, என்னை தொடலாம் செய்துன்னு வச்சுக்கீங்க, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது, நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே விஜய் ஐயோ கார்த்தி மச்சா என்ன இப்படிலாம் சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது, உடனே வள்ளி கார்த்தி நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்படி தான் நம்மளும் பண்ணுவேன், என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாளா, நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்தி கண்ணா பண்ணான்னு திட்டிட்டு இருக்கவும், உடனே மாறன் அவங்க கார்த்தியை அழைச்சிட்டு போகிறாங்க. வாடா நீ பேசிட்டு இருக்க வேண்டாம் வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகும்போது, ராமச்சந்திரன் இதெல்லாம் பார்த்துட்டு என்னது நடந்துட்டு இருக்குன்னே தெரியல, ஏன் தான் அந்த கார்த்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ரொம்பவே வேதனையோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதெல்லாம் கண்மணியை ராகவும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு வீரா கண்மணியை பார்த்து மறைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜய் அழுதுகிட்டே ரூமுக்குள்ளே போகவும், அப்போ வள்ளி விஜய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வள்ளி, விஜய் நீ அழாத விஜய், நான் சொல்கிறத கேளு அப்படிங்கும்போது, கார்த்தி மச்சன் இப்படிலாம் குடிச்சிட்டு வருவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவர் இப்படிலாம் பண்ணுவார் அப்படிங்கும்போது, உடனே வள்ளி சொல்கிறாங்க, அவன் அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது, அவன் இன்னைக்கு தான் இதெல்லாம் சேர்ந்துட்டு வந்திருக்கிறான், உண்மையை சொல்ல போனாக்கி கார்த்தி ரொம்பவே நல்லவன் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான், ஆனால் கார்த்தி மச்சை இப்போ இப்படிலாம் நடக்கிறத பார்த்தாக்கி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தோம்னா வீரா இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி விஜய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜய் நீ அழாத விஜய், போக போக இதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான், ஆனால் போக போக இது கூடுதலாக தானே ஆகிட்டு போகுது, எங்கே சரியாகுது, உண்மையில சொல்லப்போனால் கார்த்தி மச்சை இப்படிலாம்
இப்படிலாம் இருப்பார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிலாம் அவர் நடந்துக்கிடுவாரு தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். அவர் ஆசைப்பட்டபடியே கார்த்திக்கும் பிருந்தாவுக்குமே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அங்கே பாரு விஜய், நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, நான் சொல்கிறது கேளு, நீ பேசாமல் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு வந்து வீரா வந்து எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்பி வராங்க. அப்போ கண்மணி அங்கே நிற்கவும் உடனே கண்மணி கிட்ட பேசாமல் வீரா போகும்போது கண்மணி உடனே வீரா என்கிட்ட ஏண்டி பேசாமல் போகிறேன் நில்லுடி அப்படின்னு சொல்லும் போது உங்ககிட்ட எனக்கு என்ன வேண்டி பேச்சு கிடக்கு, இந்த குடும்பத்தில் இப்போ பார்த்தியா என்னெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு, அது எல்லாத்துக்காரணம் நீ தானே. ஆனால் உன்னை பற்றி இது வரைக்கும் நான் எதுவுமே நான் சொல்லாமல் இருக்கிறேன், உன்னை பற்றி மட்டும் நான் சொன்னேன்னு வச்சுக்கேன், இங்கே என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா, நான் உண்மையிலே சொல்ல போனாக்கி விஜய் ரூமுக்குள்ளே போனதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் சொல்கிறது கேளு அப்படிங்கும் போது நீ எப்போ பார்த்தாலும் எங்கே உண்மையை சொல்லுத, நீ எப்போ பார்த்தாலும் பொய் தானே சொல்லிட்டு இருக்கிற, நீ பிருந்தாவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினச்சேன், நிறுத்திட்டேன், இப்போ பார்த்தியா அதனால என்னெல்லாம் நடக்கிறதுன்னு, இதுக்கு மேலே என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி வீரா கோவத்தோட போகவும் அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து நினைக்கிறாங்க, இந்த விஜய் எப்படி ரூமுக்குள்ளே போனால் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலையே, சரி நம்ம எதுக்கு மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டபத்துக்கு போகிறாங்க. அங்கே ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு கண்மணி வந்து போகிறாங்க. ஏன்னா வீரா வந்து நம்மளை நம்ப மாட்டேங்கிறா என்ன சொன்னாலும், அதனால இந்த விஜயோட சுயரூபத்தை நம்ம வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அவங்க மண்டபத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. போனதுமே ஏதாவது க்ளூ கிடைக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த மண்டபத்தோட மேனேஜர் வந்து வராங்க. என்னம்மா என்ன தேடி வந்திருக்கிறீங்க அப்படிங்கும் போது, இல்லை இந்த கல்யாணத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நடந்ததில்ல, அதான் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன காரணம், ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு வந்தேன். அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கல்யாணத்தில் நடக்கும்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து இங்கே இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லும் போது ஆமாம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க, அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் போட்டு காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரிதாம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து கண்மணி வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரூமுக்குள்ளே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணு போகிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து வெளியே வந்துருந்தாங்க. அதாவது கண்மணி ஏற்பாடு பண்ணினாங்களா அந்த பொண்ணு தான். அவங்க வந்து உள்ளே இருக்கும்போது அப்போ வந்து விஜய் வந்து அங்கே அவங்கள கூப்பிடுறவும் உடனே அந்த பொண்ணு வந்து வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க கார்த்தி இருக்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறமா கதவை வந்து அவங்க அடைச்சிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா கண்மணி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தாழ்பால் போட சொன்னாங்களா, அதனால அந்த பொண்ணு வந்து கார்த்தி மட்டும் தான் ரூமுக்குள்ளே இருக்கிறதா நினச்சிட்டு தாழ்பால் அவங்க போட்டுட்டு போகிறாங்க. இது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து கண்மணி பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் அந்த பொண்ணு வந்து வெளியே கூப்பிட்டு வந்தது வந்து விஜய் தான். அவள் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா விஜய் வந்து ரூமுக்குள்ளே போய் அவள் கதவை தாழ்பால் போட்டுக்கிட்டா. இது தெரியாமல் நான் அனுப்பின பொண்ணு வந்து அவள் வெளியே தாழ்பாலை போட்டுட்டு வந்துட்டா. அப்போ விஜய் எல்லாமே திட்டம் போட்டு தான் பண்ணி இருக்கிறா. ஆக மொத்தத்தில் கார்த்தி எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு கண்மணி வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டுதாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம குடும்பத்தார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து நினைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.